குரூப் 1 முதன்மை தேர்வு பேப்பர் 4 ஜெனரல் ஸ்டடீஸ்ல பேப்பர் 3 இன்று கேட்ட கேள்விகள் குறித்து நம்ம பார்ப்போம். முதல்ல ஜியோகிராஃபில 10 மார்க்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தொழில்துறையின் பிரச்சனைகளை விவரி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பசுமை புரட்சி வந்து சுற்றுச்சூழலை ஏற்படுத்தின தாக்கங்களை எழுதுக அப்படின்னு மாதிரி கொடுத்திருந்தாங்க. தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு நீர்வள பற்றாக்குறையினால நீர் வளத்தை வந்து பாதுகாக்க வேண்டியதன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை கூறுக அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, வாட்டர் கிரைசிஸ்ல இருந்து. நாலாவது கொஸ்டின் சம்பல் பள்ளத்தாக்கு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அந்த ஆற்று வழிநாள்களை எழுதுக, அதுக்கு நாலாவது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இந்த நாளும் 10 மார்க் ஜியோகிராஃபில. 15 மார்க்ல அரபிக்கடலுடைய கடலடி நிலத்தோற்றங்களை விவரி கொடுத்திருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் இந்தியாவுடைய பழங்குடியினங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், உயிர்கோளங்கள் இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன, மனித மற்றும் உயிர்கோள பாதுகாப்பின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. மூணாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின் சமுத்திராயன், ஓஷன்ல இருந்து சமுத்திராயன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஜியோகிராஃபி. அடுத்ததா என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வந்து பருவமழை மாற்றங்களுக்கான காரணிகள் என்ன அது கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கை சுற்றுச்சூழல் வாழ்க்கையை எப்படி நம்ம அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கான அந்த லைஃப் அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் கிகாலி சீர்திருத்தம் அது கேட்டிருந்தாங்க. ஆமா. நாலாவது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சோலார் தமிழ்நாட்டுடைய சோலார் திட்டத்தினுடைய நோக்கங்கள் மற்றும் பயன்களை விவரி அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. நானும் 10 மார்க்ல என்விரான்மெண்டல்ல. அடுத்தது 15 மார்க்ல வந்துட்டு இஏஏ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு அறிக்கையினுடைய அந்த செயல்முறைகளை விவரின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் இதுலயும் நேஷனல் பார்க் கேட்டிருந்தாங்க, ஜியோகிராஃபிலையும் இருந்தது. இதுலயும் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, தேசிய பூங்கா மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களுடைய நன்மைகள் மற்றும் இந்தியாவில் உள்ள தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயங்களை பட்டியலிடுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரே கொஸ்டின். இது ரெண்டாவது கொஸ்டின். முதல்ல இஏஏ சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, ரெண்டாவது கொஸ்டின் இந்த நேஷனல் பார்க்ல. மூணாவது கொஸ்டின் வந்து சூழல் கட்டமைப்பினுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய செயல்முறைகளை விவரி அது கேட்டிருந்தாங்க. சூழல் கட்டமைப்பினுடைய எக்கோசிஸ்டத்தினுடைய அமைப்பும் அதனுடைய செயல்பாடுகளையும் கேட்டிருந்தாங்க. நாலாவது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேட்டிருந்தாங்க, தாது பிரிப்பு அதன் மூலமா அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாங்க. இந்த நாளும் 15 மார்க்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ். அடுத்து எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் R&D 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடைய பொருளாதாரத்தில் அதனுடைய பங்களிப்பு என்ன அது கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்ன அது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அந்த பொது விநியோக திட்டத்துல தொழில்நுட்பங்கள் வந்து எவ்வாறு அதனுடைய நடைமுறையை மேம்படுத்துகிறது அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, பிடிஎஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. நாலாவது கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கையினுடைய நோக்கங்கள் என்ன அது நாலாவது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அடுத்தது டூரிசம் அண்ட் டிராவல் சுற்றுலாத்துறையில புதிய தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது அஞ்சாவது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. டூரிசம் அண்ட் டிராவல்ல புதிய தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது. 15 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூட் அதாவது வங்கி சாராத நிதி நிறுவனங்களுடைய பங்களிப்பு பொருளாதாரத்தில் அவர்கள் அந்த என்பிஎஃப்ஐ பங்களிப்பு என்னங்கிறது கேட்டிருந்தாங்க. அடுத்தது டாக்ஸ் வரி வருவாய் பட்ஜெட்ல வரி வருவாய் என்ன இது ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் உலக பொருளாதார அந்த சூழ்நிலைகள் வந்துட்டு எப்படி இந்தியாவுடைய பொருளாதார குறிகாட்டிகள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து இந்திய பொருளாதார குறிகாட்டிகளில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன அதை கேட்டிருந்தாங்க. நாலாவது கொஸ்டின் தமிழ்நாடுடைய பவர் செக்டார் மின்சாரத்துறை வந்து சுதந்திரத்துக்கு பிறகு எவ்வளவு மேம்பாடு அடைஞ்சிருக்குங்கிறத மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அஞ்சாவது கொஸ்டின் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் ஒருங்கிணைந்த பென்ஷன் யூபிஎஸ்க்கும் உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத அஞ்சாவது கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம டெஸ்ட் எழுதி அந்த மாதிரி இங்க கொடுத்த கொஸ்டின்ஸா வந்திருந்தது. அட்டன் பண்றதுக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ.